வாப்பா இல்ல? குளிக்க போயிருக்காருமா, வந்துருவாரு. வாமா ரஞ்சனி. ஏங்க, என்னன்னே தெரியலங்க. நான் கேட்டேன், உங்களை தான் பார்க்கணும்னு சொன்னா. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். ரஞ்சனி, ரஞ்சனி. வாப்பா. என்னாச்சுமா? வாப்பா, அது அது வந்து இன்னைக்கு வாப்பா, நம்ம ஷெட்டுக்கு வந்த எல்லா வண்டியும் நான் ரெடி பண்ணிட்டேன். அது சொல்லதான் வந்தேன். ரஞ்சனி, நீ ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியுது. ஆனா சொல்ல வந்த காரணம் அது இல்லைன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுமா. என்னாச்சுமா சொல்லு. இல்ல வாப்பா, ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. நீ என் பொண்ணுமா, நீ என்ன கேட்டாலும் அதை நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்ன வேணுமா கேளு. வாப்பா, நான் வேலை பார்த்தேன்ல. ஆமா, வேலை பார்த்த. எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குமா? ஏமா ஏமா இதுக்கு போய் எதுக்குமா தயங்கி போய் கேக்குற? இரு இரு இரு, எடுத்துட்டு வர இரு, தரேன் தரேன். என்ன பணம் குறைவா இருக்கு? சாரதா, என்னங்க? இதுல நான் கொஞ்சம் பணம் வச்சிருந்தேனே, எங்க? தண்டல்கார் அப்பவே வந்து வாங்கிட்டு போயிட்டாரே, அவருக்கு குடுக்கறதுக்கு தானே வச்சிருந்தீங்க. ஐயோ ஆமால, மறந்துட்டேனே. ஏன், என்னாச்சுங்க? இல்ல, ரஞ்சனி முதல்ல என்கிட்ட காசு கேட்டா. நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். இந்தாங்க, இதுல சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருக்கு. இந்த பணத்தை கொண்டு போய் ரஞ்சனி கிட்ட கொடுங்க. சாரதா, இது கோயிலுக்கு போறதுக்காக நீ சேர்த்து வச்ச காசாச்சே. யோசிக்காதீங்க, இப்போதைக்கு நமக்கு ரஞ்சனி தான் முக்கியம். அவளே வந்து காசு கேக்குறானா, ஏதாவது விஷயம் இருக்குங்க. நீங்க கொண்டு போய் கொடுங்க. இந்தாம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோ. பாப்பா, இந்த காசு எதுக்குன்னு கேட்க மாட்டீங்களா? நீ என்கிட்ட கேக்குறேன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா? இல்ல பாப்பா, நீங்க கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். நான் வீட்ல இருந்து சண்டை போட்டுட்டு அப்படியே வந்துட்டேன். அதனால எனக்கு மாத்து துணி கூட எதுவும் எடுத்துட்டு வரல. என்ன மன்னிச்சிருமா. இந்த இந்த முட்டாளு இத கூட மறந்துட்ட பாத்தியா? என்ன மன்னிச்சிருமா. அப்படிலாம் இல்ல பாப்பா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, என் பொண்ணுக்கு நான் தானமா பண்ணணும்.
அப்பா நான் தானம்மா பண்ணணும். அம்மா நீ அந்த காசு கொடுமா. இப்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ எங்கேயும் போக வேண்டாம். நானே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். சரியா? தேங்க்ஸ் பாப்பா. நான் தாம்மா உனக்கு சாரி சொல்ல. உனக்கு இனிமே என்ன தேவையோ நீ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த பாப்பா உனக்கு பண்ணி கொடுப்பேம்மா. கண்டிப்பா பண்ணி கொடுப்பேம்மா. அழகா வரம்மா, நான் உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? இரு இரு. மா என்னாச்சு? என்ன முகமே சரியில்லை, டென்ஷனா இருக்க? என்னாச்சு? இதுக்கு மேல என்னங்க நடக்கணும்? என்னால கிளப்ல தலை காட்ட முடியல. எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. போறவங்க வர்றவங்க எல்லாம் உன் பொண்ணு இப்படி போயிட்டாலாமேன்னு கேக்குறாங்க. உங்களால மட்டும் எப்படிங்க இதெல்லாம் சமாளிக்க முடியுது? ரஞ்சனி நம்ம கூட இல்லாம மெக்கானிக் ஷெட்ல இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ச்சே, என்னால பதில் சொல்லவே முடியல. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றவன். இப்ப நான் போய் அட்வைஸ் பண்ணா முதல்ல உன் வீட்டு பிரச்சனையை போய் பாரு. சொத்துக்காக மாமனார் மாமியார வீட்டை விட்டு துரத்துன நீங்கெல்லாம் அட்வைஸ் பண்றீங்களான்னு கை நீட்டி கேள்வி கேக்குறாங்க. இதெல்லாம் யாரால? எல்லாம் அவங்க அங்க போய் தங்கி இருக்கிறதுனாலதான். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா வயசானவங்க. அவங்க அந்த இடத்துல போய் தங்கி இருக்கிறதெல்லாம் சரியில்லைங்க. சரி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றீங்கம்மா? நான் சொல்றேன், நீங்க கோச்சுக்காதீங்க. அவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுங்க. என்ன போய் கூட்டிட்டு வர சொல்றியா? நீங்க போனாதாங்க அவ வருவா. நீ இப்ப கூட்டிட்டு வர சொல்ற, நாம அங்க போனாலும் அவ நம்ம கூட வருவான்னு நினைக்கிறியா? நம்மள அசிங்கப்படுத்தி தான் அவ அனுப்புவா. நான் அவ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லல. அவ பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். உங்களை அத்தனை பேருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தின மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியும் அவ நம்ம பக்கம் வராதது தப்புதான். எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஆனா நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா அவ நம்ம பிடிக்க வராம போயிடுவா. அவ இப்படி இருக்கா அப்படி இருக்காங்கறதெல்லாம் தாண்டி நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அத நாம தான் மெயின்டைன் பண்ணணும். என் கௌரவம் போனதே அவளாலதான். நான் அவளை திரும்ப கூட்டிட்டு வரதா இல்ல.